Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான வேர்க்கடலை கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சூடான சாதம் சப்பாத்திக்கு அட்டகாசமான காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 6 மணி நேரம் ஊற வச்ச வேர்க்கடலையை நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. கூடவே பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க 2 விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வேர்க்கடலை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்குவோம். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே 6லேருந்து 7 முந்திரி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெந்து வந்தால் போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ சேர்த்துட்டு நல்ல எண்ணெயில் பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு குட்டி சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸாக இருந்தால் பாதி வெங்காயம் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், முழு மிளகாயை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் மட்டும் இருக்கும், காரம் எதுவும் இருக்காது. வெங்காயம் பாதியளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் கருகாமல் வதக்கிட்டுக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய விழுதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இந்த ஸ்டேஜில் நமக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச வேர்க்கடலையே அந்த தண்ணியோடு சேர்த்து எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் கிரேவி நல்லா திக்காக சப்பாத்தியில் ஒட்டாது, தண்ணி தண்ணியாக இருக்கும். அதனால் பார்த்து பதமாக சேர்த்துக்கோங்க தண்ணியை. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி, வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா கம கமனு வாசனையோட சுவையான வேர்க்கடலை கிரேவி தயார். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.